திருவண்ணாமலை வஉசி 9வது தெருவில் மலையிலிருந்து பாறைகள் உருண்டு வீடுகள் முன்பு விழுந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க கேட்கலாம். குரு வணக்கம். என்னாச்சு குரு? இதனால அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா குரு? என்ன சொல்றாங்க அந்த பகுதி மக்கள்? விவரங்களை பதிவு பண்ணலாம். திருவண்ணாமலை வஉசி 9, 10, 11வது தெரு, இந்த தெருக்கள் அனைத்துமே மலையடிவார பகுதியில் அமைந்துள்ளது. இன்று நேற்று 2 நாட்கள் கடுமையான மழை பாதிப்பினால் மலையில் இருந்து தண்ணீர் இந்த பகுதியின் வழியே கீழே இறங்கி வந்த நிலையில் சிறிதாக மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மண்ணரிப்பானது இன்று மாலை 5 மணி அளவில் பெருமளவில் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் உள்ள ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மண் மற்றும் கற்கள் உள்ளே புகுந்த நிலை ஏற்பட்டது. இதனால் அச்சமடைந்த பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அருகில் உள்ள பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டார்கள். இந்நிலையில் மலையின் மீது ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று அந்த பகுதியில் ஒருவரின் வீட்டின் மேல் விழுந்துள்ளது. தற்போது அந்த வீட்டில் 5 குழந்தைகள் மற்றும் கணவன் மனைவி உட்பட 7 நபர்கள் அங்கு தங்கியுள்ளதாக அப்பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போது அந்த அவர்கள் நிலைமை என்ன என்பதை காவல்துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் அப்பகுதியில் முகாமிட்டு நேரில் ஆய்வு செய்தனர். தற்போது அந்த பகுதியில் மண்ணரிப்பு மற்றும் மழைநீர் கொண்டிருப்பதால் இரவு நேரங்களில் மீட்பு பணி மீட்க முடியாது என்றும், மேலும் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாலும் மீட்பு பகுதியில் இரவு நடைபெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், நாளை காலை மீட்பு பணிகள் நடைபெறுவதாகவும், தேவைப்படுகிறது என்றால் NDRF குழுவினை சேர்ந்த குழுவினரும் இந்த மீட்பு பணியில் ஈடுபடுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. இதுகுறித்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கிய தகவலை கேட்கலாம். வஉசி நகர் பகுதியில் மலைப்பகுதியின் அடிவாரத்தில் அமைந்துள்ள வீடுகளில் மேற்பகுதியில் உள்ள ஒரு பாறையானது மண்ணரிப்பு ஏற்பட்டு உருண்டு வந்த காரணத்தினால் அங்கிருந்த ஒரு வீடானது முற்றிலுமாக மணலால் மூடப்பட்டிருக்கின்றது. அந்த வீட்டின் மீதே நானும் SP அவர்களும் DRO அவர்களும் ஃபயர் சர்வீஸ் DO அவர்களும் அனைவரும் இன்று பார்த்திருந்தோம். அந்த பகுதியில் மேற்கில் இருக்கின்ற ஒரு பாறையானது எந்த நேரத்திலும் உருண்டு வரலாம் என்கின்ற அபாயகரமான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்றது. மழை தற்போது இல்லை. இருந்த போதிலும் மேலே பெய்த மழையின் காரணமாக மண்ணரிப்பு மீண்டும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இந்த பகுதியில் வசிக்கின்ற நபர்கள் தெரிவிக்கின்றார்கள், அந்த வீட்டில் 2 ஆண் பெண் நபர்கள் இருந்ததாகவும் குழந்தைகள் 5 நபர்கள் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அவர்கள் அதற்கு கீழ்தான் இருக்கிறார்களா அல்லது வெளியே எங்கேயும் சென்றிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. தொடர்ந்து இதில் நாம் அந்த பகுதியை தோண்டி பார்க்கின்ற பொழுதுதான் அதில் என்ன நடந்திருக்கிறது, என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் உறுதியாக சொல்ல இயலும். இப்போது அதற்கான நடவடிக்கைகள் நாம் மேற்கொள்ளும். சார், எத்தனை பேர் சார் எவாக்குவேட் பண்ணியிருக்கீங்க? நம்ம இந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50லிருந்து 80 நபர்கள் எவாக்குவேட் பண்ணியிருக்கோம். சார், இப்போ மண் மட்டும் இருக்கு, மேலே கல் இருக்கா சார்? வீட்டு மேலே மணல் தான் மூடி இருக்கு. மணல் சுத்தமாக மூடி இருக்கு சார். கொஞ்சம் சவுண்டா. திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை நகரத்தில் ரொம்பவே இருக்கின்றது. மிக விரைவாக அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். உடனடியாக இங்கிருந்த நபர்கள், அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள், பக்கத்தில் இருக்கின்ற நபர்களையும் அவர்கள் வெளியேற்றிருக்கின்றார்கள். எத்தனை வீடுகள் பாதிப்பு ஏற்பட்டது? பாதிப்பு ஏற்பட்ட வீடுகளை பொறுத்தவரை 3 வீடுகள் ஏற்பட்டதாக தெரிய வருகின்றது. மற்ற வீடுகள் யாரும் இல்லை. பகுதி சேதாரம் அடைந்த வீடுகளும் இருக்கின்றன. ஆனால் அந்த சொல்லப்படுகின்ற வீட்டில் இருந்த நபர்கள் இருந்ததாகவும் அதில் மண்ணரிப்பு ஏற்பட்டு முற்றிலுமாக மணல் மூடியிருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். வருகின்ற பாதையை பார்க்கின்ற போதே கிட்டத்தட்ட அதிக அளவிற்கு மண்ணரிப்பு ஏற்பட்டு தெரிய வருகின்றது. தேசிய பேரிடர் மீட்பு வாய்ப்பு இருக்கா சார்? நம்ம அழைத்திருக்கிறோம். பாதைகளில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.